Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூணு இன்கிரிடியன்ட் வச்சிட்டு சூப்பரான டேஸ்டியான and ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். So ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தேங்காய் தான். தேங்காயில இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பேக் சைடுல இருக்கக்கூடிய அந்த Black கலர்ல இருக்கும்ல ஓடு மாதிரி அத வந்து நான் சீவி எடுத்துட்டேன். ஒயிட்டான அந்த பார்ட் மட்டும் தான் வேணும். அல்லது உங்களுக்கு இப்படி பண்றது கஷ்டமா இருக்கு அப்படினா நீங்க திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுக்கும்போதும் அந்த உள்ள இருக்கிற அந்த Black கலர் பார்ட் வராம மெயின் டாக்ல நீங்க திருவி எடுத்துக்கோங்க. இப்போ இத சட்டுன ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சோ இத ஒரு பூவா நம்ம திருவி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி தண்ணி ஊத்தாம நல்ல ஒரு பூ மாதிரி இது வந்து அரைச்சு எடுத்துறோம். இப்போ உங்களுக்கு இது வேண்டாம் அப்படினா நீங்க திருவியும் எடுத்துக்கலாம். சாதாரணமா எப்பவும் நம்ம திருவுற மாதிரி திருவி எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டுமே தான் நமக்கு வேணும். சோ இப்போ இது வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கேரட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிரேட்டர்ல நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா கிரேட் பண்ணிக்கலாம். பட் கேரட்டுக்கும் தேங்காய்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால நான் பெருசா கிரேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு panல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். நெய் ஊத்திட்டு நம்ம நெய் சூடானதுக்கு அப்புறமா கேரட்டை இதல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணவும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும் மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இத நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சிட்டு அதே panல நம்ம வந்து தேங்காயை போட்டுட்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணனும். தேங்காயோட கலர் வந்து மாற வேண்டாம். சோ அதோட ஆயில் எல்லாமே நல்லா வெளியே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துட்டு திருப்பியும் அது அப்சர்வ் ஆகும். சோ அந்த அளவுக்கு நம்ம இத கொஞ்சம் ட்ரை ஆற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூடவே நான் இதுல ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. and அதே மாதிரி ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த sugar வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி அந்த தேங்காயோட சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணாட்டா இத நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி. சோ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கேரட் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோல. சோ அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆக கூடாது அந்த ஒயிட் கலர்லயே இருக்கணும் அப்படி நினைச்சீங்கனா லாஸ்டா நம்ம ரோஸ்ட் பண்ண கேரட்டை வந்து லாஸ்டா இதல ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே நம்ம அத வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கோம் கீல. அதனால நீங்க லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கேன். இதுல நல்லா நெய் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம ரெடி பண்ண அந்த கேரட் மிக்ஸர் இருக்குல. சோ அத வந்து இதல சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்லு வச்சிட்டு நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணனும். நீங்க என்ன பொருள் எடுத்துக்கிங்களோ அதாவது என்ன வெயிட்டான பொருள் எடுத்துக்கிங்களோ அதுல அடியில கொஞ்சமா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுல ஒட்டாம இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணும்போது அதுல ஒட்டிட்டு வரும். சோ அதையும் நீங்க அது கூடவே எடுத்து விட்டுட்டு திருப்பியும் அதையே நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ற மாதிரி. சோ இப்போ நல்லா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சிட்டு நல்லா ஈவனா இருக்கிற மாதிரி அத வந்து சமம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணாச்சு. இது வந்து நல்லா டைட்டா இருக்கணும் எல்லாமே. அப்பதான் நமக்கு கெட்டியான ஒரு பதத்துல கிடைக்கும். சோ இப்பவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிரலாம். இல்லனா கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ கட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம இத கொஞ்சம் பிரஸ் பண்ணி விடணும். ஏனா நம்ம கட் பண்ணும்போது லைட்டா மேலே எலும்பி வந்திருக்கும். சோ அதனால திருப்பியும் அந்த ஸ்பூன் வச்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 hour வரைக்கும் வெளிய ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க. அல்லது இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதெல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிரலாம். ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் வச்சிருக்கேன். 1 and half hour நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் வச்சிருந்தேன். சோ அதுவே நல்லா செட் ஆயிருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும்.
வேறு லெவலில் அது கரெக்டாக அந்த ஷேப்பில் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பகுதியில் நம்ம அதை பிச்சு எடுத்தோன்னா நம்ம கையில் துண்டு துண்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் டடா பாய்.